ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், 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 நல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி. அற்புதமானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அதிசயமானவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நல்லவர், நல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கிருபையின் தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆச்சரியமான தெய்வமே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் இயேசப்பா. நீர் எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனை அன்புள்ளவர் ஆண்டவரே. எத்தனை இரக்கமுள்ளவர் ஆண்டவரே, எத்தனை கிருபை உள்ளவர் ஆண்டவரே, எத்தனை தயவுள்ளவர் ஆண்டவரே. உம்முடைய எல்லா இரக்கங்களுக்காக, எல்லா தயவிற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. தேவன் இம்மட்டுமா எங்களை நடத்தி வருகிற உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவ பலியாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசையாய் தேவன் எங்களை ஏற்றுக்கொள்ளுவீராக, எங்களை அங்கீகரிப்பீராக ஆண்டவரே. எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லாவித குற்றங்களையும் கர்த்தர் நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஒரு விசையாய் தேவன் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா விதமான குற்றங்கள், எல்லா விதமான பாவங்களை ஒரு விசையாய் தேவன் நீக்கி கழுவுவீராக. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவுங்க, எங்களை சுத்திகரிங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. உம்முடைய பலிபீடத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே ஆண்டவரே, நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஒரு விசையாய் உம்முடைய மகிமையினால தேவன் எங்களை நிரப்பி நீங்க நடத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல உகந்த காணிக்கையாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவன் எங்களை ஏற்றுக்கொள்வீராக, எங்களை அங்கீகரிப்பீராக ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிற துதிகள், ஆராதனைகள், ஜெபங்கள், பாடல்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்து எட்டத்தக்கதாக ஆண்டவரே எங்களை அங்கீகரிங்கப்பா, எங்களை தகுதிப்படுத்தி நடத்தும்படியாக அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா உகந்து நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் இந்த ஒரு புதிய நாளை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில காணும்படியாக ஏற்படுத்தி கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி.
ஆண்டவரே, இந்த அதிகாலை ஜெபத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. வரக்கூடிய ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் தேவன் தாமே துரிதமாய் கொண்டு வந்து சேருங்க ஆண்டவரே. எல்லா தடைகளையும் தேவன் நீங்க நீக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாளின் முதல் நேரத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்து செலவிடுவதற்கு தேவையான நல்ல கிருபையும் உற்சாகத்தையும் தேவன் ஒவ்வொருவருக்குள்ளேயும் கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த நாள் ஜெபத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விடுதலையோடு உற்சாகத்தோடு பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் உடைய சமூகத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும் தேவன் எங்களுக்கு கிருபை தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. விசேஷித்த விதமாய் தேவன் இந்த நாளில் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுவீராக, இடைபடுவீராக ஆண்டவரே. வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து நடத்துங்க. உடைய திரு சமூகத்தில் முழுவதுமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். உடைய திரு சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். திறந்த வாசலை என் முன்னே வச்சிங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க என்கிற பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாளம் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாளம் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. இயேசுக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதனால, ரெகபோத்த தந்தீங்க கிருபையினால. இயேசுக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதனால, ரெகபோத்த தந்தீங்க கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழுகிறோம் நாதா. நன்றி 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 இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத
ஆலோசனைக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவர். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உன்னத பாடல்கள் பாட்டு புத்தகத்தில் 15வது பாடல். உன்னத பாடல்கள் பாட்டு புத்தகத்தில் 15வது பாடல். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவினார் இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே. கழுவினார் இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே. தேற்றினார் வசனத்தாலே தேற்றினார் வசனத்தாலே. தீடன் தந்தார் ஆவியாலே எனக்கு தீடன் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றிக் கொண்டோம் உம்மையே நம்பியுள்ளோம். உறுதியாய் பற்றிக் கொண்டோம் உம்மையே நம்பியுள்ளோம். பூரண சமாதானம் பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே. தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவர் மகிமையின் ராஜாவர் மகத்துவமானவரே. இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து
உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்துல முழங்கால் படியிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே நம்மை நோக்கி கூப்பிடுகிற போதெல்லாம் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தந்த ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட்டு எங்களுக்கு ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பதில் வந்தது ஆண்டவரே. நீர் பேசுகிற தேவனாக இருந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவனாக இருந்தீரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு நாங்கள் எங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே புதிய கிருபைகளால தேவன் எங்களை நிரப்பி இருக்கிறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய கிருபை காலைதோறும் புதியதா இருக்கிறதே, அதற்கு நன்றி 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 ஆண்டவரே. உடைய கிருபை ஆண்டவரே அது விலையேற பெற்றது அப்பா. எங்களுக்கு தேவன் தந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில நீர் பாராட்டுகிற உடைய நல்ல கிருபைகளுக்காக நன்றி 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 ஆண்டவரே. நாங்கள் நிர்மூலமாகாதது உம்முடைய கிருபை ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் நிற்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே. அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் நல்ல தகப்பனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில தேவன் நீர் செய்து வருகிற உம்முடைய அதிசயமான கிரியைகளுக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பின் தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய கிருபையை பற்றி கொண்டிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய கிருபையை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயாய் ஆண்டவரே உம்முடைய புதிய கிருபைகளால தேவன் நிரப்புங்க, இந்த நாளுக்கான கிருபைகளால நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் நோக்கி பார்க்கிறோம் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரை உயர்த்த போகிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே என்று சொல்லி, தம் கிருபை பெரிதல்லோ என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபையை வாஞ்சித்தவர்களாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் கிருபை தேவை ஆண்டவரே. தேவன் தந்து எங்களை நடத்துங்க என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ மதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை
தேவன் நீர் தந்த உம்முடைய நல்ல கிருபைகளை ஆண்டவரே காத்துக்கொள்ள கத்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே அப்பா அந்த நித்திய ஜீவனுக்குரிய ஆண்டவரே ஆசீர்வாதத்தை ஆண்டவரே காத்துக்கொள்ள தேவன் இந்த காலை வேளையில எங்களுக்கு கிருபை தந்து நடத்தும்படியாக ஆண்டவரே உடைய சமூகத்துல முழுவதுமாக நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவன் ஆளுகை செய்யுங்க. எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் இந்த ஒரு புதிய நாளை காண செய்தீர். அதற்காக நன்றி. இந்த நாளில் ஆண்டவரே இம்மட்டுமாய் உம்முடைய சமூகத்துல வந்து உம்மை பாடவும், துதிக்கவும் ஆண்டவரே ஆராதிக்கவும் தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. இந்த நேரத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக உம்முடைய சமூகத்துல வருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே தொடர்ந்து உம்மை தேட உம்மை பற்றிக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவையான கிருபையை கொடுத்து நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இயேசப்பா. உமக்கு பயப்படுகிற பயத்தினால தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீங்க நிரப்பி நடத்துங்க. தொடர்ந்து ஆண்டவரே சபை கூடி வருதல யாரும் விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே அதை அசட்டை பண்ணாதபடிக்கு எல்லாரும் வந்து கலந்து கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்து நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இயேசப்பா. எல்லா குடும்பங்களின் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அப்பா குடும்ப தலைவர்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நல்ல வருமானங்கள்ல ஒரு உயர்வை கொடுங்க. வேலையில நல்ல ஒரு உயர்வை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா குடும்பங்கள்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த இளம் பிராயத்துல வாலிப பிராயத்துல சிருஷ்டிகர் ஆகிய உம்மை பிடித்துக்கொள்ள கர்த்தர் பிள்ளைகளுக்கு தேவையான கிருபையை கொடுங்க. படிக்கிறதுக்கு தேவையான நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே இந்த எக்ஸாம் நாட்கள்ல இருந்து கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா. நல்ல படிக்க கிருபையை கொடுங்க. நல்ல எக்ஸாம் எழுத நல்ல மதிப்பெண்கள் பெற கர்த்தர் நீங்க உதவி செய்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். எல்லா தேவைகளையும் சந்திங்க. சமாதானத்தினால் நிரப்புங்க. சந்தோஷத்தினால் நிரப்புங்க. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்படியா இந்த நேரத்துல ஆண்டவரே எங்க பாஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே பாஸ்டருக்காக ஸ்தோத்திரம், பாஸ்டர்மாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே 2 பேரும் இந்த ஊழியத்தின் பாதையில இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க இயேசப்பா. அவங்கள குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டம், தரிசனம், நோக்கம் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் அவருடைய வாழ்க்கையில நிறைவேற இயேசப்பா. இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எடுத்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த ஊழியத்தின் பாதையில ஆண்டவரே இன்னும் தகப்பனே அப்பா அதிக உயர்வுகளை கொடுங்க இயேசப்பா. தகப்பனே எங்களுக்கு மாத்திரம் இல்லாம இயேசப்பா இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமா எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிற நல்ல கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் அதிகமாய் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவங்க ஏறெடுக்கிற எல்லா பிரயாணங்கள்லையும் கர்த்தர் நீங்க கூட இருங்க ஆண்டவரே. நல்ல பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சரீர சுகபலத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. எல்லா விதமான பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஒரு புதிய பலத்தினால கர்த்தர் நீங்க நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த நேரத்தில் ஈமானுக்காக ஜெபிக்கிறோம், ஏஞ்சலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே 2 பேரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அந்த ஊழியத்தின் பாதையிலே ஏசப்பா 2 பேரையும் குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டம், தரிசனம் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நிறைவேறும்படி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே இன்னும் புதிய கிருபைகளை கொடுங்க, வரங்களை கொடுங்க, தாளந்துகளை கொடுத்த ஏசப்பா. இந்த ஊழியத்தின் பாதையில இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க ஏசப்பா. இந்த சபைக்கு ஆண்டவர் இந்த பகுதிக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஏசப்பா குறிப்பாக அநேக வாலிபர்களுக்கு ஏசப்பா அவங்களை ஆசீர்வாதமா எடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிப்பின் காரியங்களை ஆசீர்வதிங்க, நல்ல ஞானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. போக்கில வரத்திலும் கத்து நீங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்க போதகர் குடும்பம் முழுவதுமாக உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. தகப்பனை தொடர்ந்து தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நீங்க வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவன் நீங்க ஆளுகை செய்யுங்க. உடைய திருச்சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்துல ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது பிரதர் விஸ்வா முன்பதாக வந்து ஜெபம் பண்ண போறாங்க. வசனம் சொல்லியிருக்கிறது, பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லி, இந்த காலை வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே, எங்க சபையில இருக்கிற யாரும் ஆண்டவரே கிருபையை போக்கடிச்சிடக்கூடாது ஆண்டவரே. இந்த பொய்யான ஆண்டவரே இந்த உலக இன்பங்களுக்காக ஆண்டவரே, உலக சந்தோஷத்துக்காக ஆண்டவரே, கொஞ்ச நேரம் உறக்கத்துக்காக ஆண்டவரே, உடைய சமூகத்தை ஆண்டவரே அப்ப அல்ல தட்டி தேவன் தருகிற கிருபையை ஆண்டவரே யாரும் போக்கடிக்காதபடிக்கு ஆண்டவரே எங்க சபையில இருக்கிற எல்லாருக்கும் நல்ல ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்க ஆண்டவரே. சபை கூடி வருதல் ஆண்டவரே யாரும் விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே அதை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை யாரும் போக்கடிக்காதபடிக்கு தங்களுடைய ஜீவியத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க என்று சொல்வதற்காக பிரதர் ஜெபம் பண்ணும்போது நம்ம எல்லாரும் பாரப்பட்டு கூட சேர்ந்து அர்ப்பணித்து ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே அன்புள்ள இயேசுப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தகப்பனே இயேசுப்பா. அதிகார விளக்க இயேசுப்பா உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா சபையத்து தகப்பனை கூடி ஜெபிக்க ஆராதிக்க தகப்பனே இயேசுப்பா. எங்கள் இயேசுப்பா எங்களை இயேசுப்பா
கொண்டு வந்த எல்லா கிருபைக்கும் தவிர்க்க ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவர் ஏசப்பா எங்கள் சபைக்கு வர ஏசப்பா ஒரு விசாரணையில் நீங்கள் ஆசைங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவர் ஏசப்பா எல்லா பிள்ளைங்க சப்பா நீங்கள் ஏசப்பா நீங்கள் கொடுத்த கிருபை ஏசப்பா யாரும் போகல அப்படின்னு பாதுகாத்துக்கொள்ளுங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவர் ஏசப்பா ஆசப்பா சப்பா கிருபை ஏசப்பா காத்துக்குள்ள நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவர் ஏசப்பா அணிஞ்சு நம்ம ஏசப்பா உண்மை தேட நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே ஆண்டவர் ஏசப்பா எல்லா இடத்துலையும் பங்கு பெற நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவர் ஏசப்பா உமக்கு சாட்சியை வாழ நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவர் ஏசப்பா ஆண்டவரே சப்பா நாங்கள் வந்து சப்பா எங்களுடைய சப்பா வேலையில் கேசப்பா சோம்பல கேசப்பா முக்கியத்துவம் தராமல் உமக்கு மாத்திரம் முக்கியத்துவம் தர உதவி செய்யுங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சப்பா சப்பா உங்களுடைய கிருபை என்னை சப்பா நாங்கள் சபைக்கு வர நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா மற்றவங்களை நாங்கள் சாட்சியாக இருக்கணும் தகப்பனே சப்பா சப்பா உண்மை வெளிப்படுத்துகிற சப்பா ஒரு வாழ்க்கையால் உதவி செய்யுங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சப்பா நாங்கள் ஏசப்பா உங்களுடைய கிருபை ஏசப்பா வெளிப்படுத்த உதவி தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஏசப்பா எங்களை நீங்கள் ஆசைங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே உமக்கு சாட்சியில் ஒரு வாழ்க்கையால் உதவி செய்யுங்க தகப்பனே ஆண்டவரே ஏசப்பா சபை கூடி வரல யாரும் விட்டு விடாதபடி தகப்பனே ஏசப்பா எல்லா ஊழத்திலும் பங்கு பெற ஏசப்பா எல்லா ஊழத்தையும் ஏசப்பா எங்கள் கரம் இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே சப்பா அப்படி பண்ணுறாரு நீங்கள் எங்களை மாற்றுங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சப்பா உங்களுடைய கிருபை சப்பா அடைந்து நம்ம சப்பா உங்களுக்கு கிருபை புதுப்பித்துக்க நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சப்பா அதிகாலை ஜபத்தில் உண்மை தேட எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே சப்பா அதிகாலை வேலை சப்பா உங்களுடைய கிருபையில் பெற்றுக்க உதவி செய்யுங்க தகப்பனே ஆண்டவரே சப்பா அப்படி பண்ணலாம் நீங்கள் அவர்களை மாற்றுங்க தகப்பனே ஆண்டவரே சப்பா எங்கள் சபையில் வர ஒவ்வொரு பிள்ளைங்க சப்பா அதிகாலை வேலை உண்மை தேட எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே உமக்கு சப்பா முக்கியத்துவம் தர நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே ஆண்டவரே சப்பா உங்களுக்கு கிருபை சப்பா ஒரு போக்கடிக்க அப்படிங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சப்பா உண்மை மாத்திரம் உறுதியாக படிச்சுக்கொள்ள உண்மை மாத்திரம் உறுதியாக நம்பி இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே பலப்படுத்துங்க பாசங்க நீங்களும் உதவி செய்யுங்க ஏசு நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் 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 ஆண்டவருடைய ஜெபங்களை கேட்டதற்காக நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நேரத்தில் பிரதர் டில்லிராஜ் அவர்கள் என்பதாக வந்து ஜெபம் பண்ண போகிறாங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். சபைக்காக ஜெபம் பண்ணுவோம். சபையினுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சமூகத்தில் கட்டுமான பணிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சமூகத்தில் எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்கணும். விரைவில் எல்லா வேலைகளும் நிறைவடைய ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட ஆண்டவர் உதவி செய்யணும்னு சொல்லுவோம். இன்னும் ஊழியத்தில் இருக்கிற எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்கணும். சுவிசேஷம் அறிவிக்க நம்முடைய சபைக்கு நல்ல ஒரு 4 வீலர் தேவைப்படுது. அதுக்காக பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்கள் சபையிலேருந்து ஊழியம் செய்ய ஆண்டவரே விடுதலையாய் ஊழியம் செய்ய ஆண்டவரே எங்கள் சபைக்கான ஒரு நல்ல வாகனம் தேவை இருக்குது ஆண்டவரே. மற்ற ஊழியங்களில் இருக்க எல்லா தேவைகளையும் தேவன் சந்திங்க ஆண்டவரே. ஒரு பெரிய தேவை என்ன அப்படின்னா நம்முடைய சபையில் அநேக ஊழியங்கள் இருக்குது. ஊழியம் செய்கிறதற்கு நபர்கள் தேவை. இந்த காலை வேளையில பாரப்பட்ட ஆண்டவரே எங்கள் சபையில் நிறைய ஊழியத்து இருக்குது ஆண்டவரே. கைப்பிரதி ஊழியங்கள்லாம் சனிக்கிழமை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை இருக்குது ஆண்டவரே. இன்னும் அநேக ஜெபங்கள் இருக்குது ஆண்டவரே. இந்த ஜெபங்களில் ஊழியங்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்ள ஆத்துமாக்கள் தேவை ஆண்டவரே. எங்கள் சபையில் இருக்கிறவங்க எழுப்புங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் சபைக்கு ஊழியத்தில் இருக்கிற தேவைகளை சந்திங்க. ஊழியத்தை செய்கிறதுக்கு நபர்கள் தேவைப்படுறாங்க ஆண்டவரே. எங்கள் சபையில் இருக்கிற நபர்களை தேவன் எழுப்புங்க என்று சொல்லி இதற்காக பதில் ஜெபம் பண்ணும்போது நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க அன்பு தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி இசப்பா. அதிகால வேலை தேவன் கண்டுவான்னு சொன்னது போல இந்த நாளும் இந்த காலை வேலை உண்மைக்கு இந்த கிருபை எங்களை ஒவ்வொருக்கும் நீங்கள் தந்ததுக்காக நன்றி இசப்பா. இந்த நாள் நாங்கள் நிற்பது நிர்மூலம் ஆகாமல் இருப்பது உங்கள் கிருபை மாத்திரம்தான்ப்பா. உங்களோட பெருமைக்காக நன்றி இசப்பா. இந்த காலை வேலை உங்கள் சபையராய் ஒருமுனைப்பட்டு இசப்பா எங்களோட சபையின் தேவைகளுக்காகவும் சமூகத்தில் வருகிறேன் இசப்பா. தேவனை முதலாவது எங்கள் ஆலயத்தின் வேலைக்காக இந்த வேலையெல்லாம் நீங்கள் சீக்கிரமாக நடைபெற உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் அதுக்கான எல்லா தேவைகளும் எங்கள் மூலியமா சந்திக்கப்பட அப்பா நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா சீக்கிரமாக இந்த ஆலய வேலையெல்லாம் நிறைவேற்றப்பட்டு இசப்பா உங்கள் நான் மகிமைக்காக இந்த ஆலயத்தை நாங்கள் பிரதிஷ்டை பண்ண இசப்பா அதை நாங்கள் விமர்சையாக பண்ண எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. அப்பா தேவைகள் எங்களுக்கு முன்பதாக பெரிதாக இருந்தாலும் இசப்பா அதை காட்டிலும் பெரியவர் எங்களுக்கு கூட இருக்கிறீங்க அப்பா. நீங்கள் அதை எங்கள் சந்திப்பீங்க எங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நடத்தினர் நீங்கப்பா. இம்மட்டும் அப்பா எங்களை காத்து வந்து இசப்பா இந்த ஊழியங்களை கிருபையாக எங்களுக்கு ஆலயத்தின் வேலையில் ஒவ்வொரு வேலையிலும் உங்களுக்கு கரம் இருந்து நடத்தினதுப்பா. நீங்கள் நல்ல மனிதனை கொடுத்து
கொடுத்து நல்லபடியாக அந்த வேலையை முடித்து தந்துருக்கிறீங்கப்பா. இன்னும் இருக்கு இந்த கொஞ்சம் வேலையும் ஏசப்பா முடிக்கிறதுக்கான எல்லா பண தேவைகளும் மனித தயவுகளும் ஏசப்பா உமக்கு ஊழியத்துக்கு கொடுக்குற வாஞ்சியம் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்க கரங்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எங்க சபையோருக்குள்ள உற்சாகமாக கொடுக்குற அந்த உன்னத அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. தேவன் அப்பா உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த வேலையெல்லாம் சீக்கிரம் நிறைவேற்ற போறதுக்காய் நன்றி 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 ஏசப்பா. அதே மாதிரி ஏசப்பா இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்காகவும் சமூகத்தில் வருகிற ஆண்டவரே. அப்போ முதல்ல நாங்க இந்த ஊழியத்தை செய்யறவங்களா இருக்கணும் ஏசப்பா. வெளியிருந்து ஒருத்தவங்க இந்த ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. சபையில இருக்கிறது நாங்க ஏசப்பா எழும்பி ஏசப்பா எல்லா ஊழியங்களும் பங்கு பெற உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா முதலாவது ஏசப்பா இந்த ஆண்களைக்கும் பெண்களைக்கும் கைப்பதி ஊழியங்கள் ஏசப்பா, ஓய்வு நாள் ஆராதனைகள் ஏசப்பா, இன்னும் இருக்க சபை ஊழியங்கள் நாங்கள் பங்கு பெற ஏசப்பா, எல்லா ஆராதனை நாங்கள் பங்கு பெறுகிறோம் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏதோ கடமைக்காக வந்துட்டு போறவங்கள மாத்திரம் இல்லை ஏசப்பா. தேவன் நாங்கள் வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டுன்னு சொல்லி ஏசப்பா ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ளணும் ஏசப்பா. அப்பா எங்களை தேவன் தெரிந்து கொண்டு ஒரு நோக்கம் உண்டுப்பா. அந்த திட்டம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும் ஏசப்பா. அதுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு நாங்கள் வாழணும் ஏசப்பா. தேவன் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் ஒரு காரணமாக இருக்கோம் ஏசப்பா. தேவன் சபையில் இருக்கிற எல்லா ஊழியங்களும் நாங்கள் பங்கு பெற்று ஏசப்பா உங்கள் நம்ம மகிமைக்காங்க எல்லாருமே எங்களை எடுத்து பயன்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. முதலாவது நாங்கள் சபையில் எழுப்புதல் ஒரு வரணும் ஏசப்பா. எங்களுக்குள்ள ஒரு மனிதன் ஆவியை கொடுங்க ஏசப்பா. நீங்கள் பார்க்குறேன் ஏசப்பா அந்த கைப்பதினா ஏசப்பா ஆண்கள் ஐக்கினா ஏசப்பா பெண்கள் ஐக்கினா பார்க்குற ஒரு சிலர் மாத்திரம் தான் வராங்க ஏசப்பா. அநேக இதை அசட்டை பண்ணுறதை பார்க்குறேன் ஏசப்பா. இந்த நிலைமையில எங்கள் சபையில் மாறினாண்டவர் எங்கள் சபையாருக்குள்ள அப்பா உங்களோட ஊழியத்தை செய்யறதுக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும் ஏசப்பா. சபை கூடி ஒரு சில விட்டுவிடுவோம் நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு ஏசப்பா எங்களுக்கும் நல்ல ஒரு உணர்வு உள்ள தாங்க ஏசப்பா. எங்கள் சபையிலுக்கு எல்லாருக்கும் அப்படி ஒரு உணர்வை நீங்கள் தாங்க ஏசப்பா. நான் இந்த ஊழியத்துக்கு பங்கு பெறணும், நான் இந்த ஆராதனை போய் பங்கு பெறணும் சொல்லி எங்கள் ஒவ்வொருக்குள்ளேயும் ஒரு இந்த பாரம் இருக்கட்டும் ஏசப்பா, அந்த கருசனம் இருக்கட்டும் ஏசப்பா. தேவன் நீங்கள் எங்களை பார்க்கின்ற உணர்வு எங்களுக்கு இருக்கட்டும் ஏசப்பா. அநேகரை பார்க்குறேன் ஏசப்பா. தேவன் எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க, நல்ல ஒரு கிருபை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறீங்கப்பா, ஒரு விசேஷமாக ரட்சிப்பை கொடுத்துருக்கிறீங்கப்பா. அதற்காகவே நாங்கள் இன்னும் உமக்காக நாங்கள் ஏதாவது செய்யணுன்ற உணர்வு எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்போ இந்த ரட்சிப்பை எங்களுக்கு நாங்கள் புதைத்து வைக்காதபடிக்கு ஏசப்பா அதை நாங்கள் அநேகருக்கு எடுத்து பயன்படுத்த ஏசப்பா. எங்க மூலியமா அது 100 மடங்கு பலன் கொடுக்கணும் ஏசப்பா. நாங்க சபைக்கு 100 மடங்கு பலன் கொடுக்கறோம்னா இருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்க சபைகளுக்குள்ள எழுப்பதையும் கொடுக்க போறதுக்காக நன்றி. எல்லா புருஷர்களையும் அப்பா, குடும்ப தலைவிகளை, பிள்ளைகளை, வாலிபர்களை எழுப்ப போறதுக்காக நன்றி. ஊழியம் செய்யறதுக்குன்னு ஏசப்பா அநேகர் எங்க சபையில எழுப்ப போறதுக்காக நன்றி நன்றி அப்பா. ஊழியர்களுக்கு கொடுத்து தாங்குற அளவுக்கு ஏசப்பா எங்களை ஒவ்வொரு வருமானத்தை நீங்க ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி நன்றி ஏசப்பா. கடைசியாக அந்த சபையின் வாங்க வருகிற ஆண்டவரே சீக்கிரமாக சபைக்கு சொந்தமா ஒரு வாகனத்தை வாங்க ஏசப்பா. தேவன் நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்க அநேக இடங்களில் ஊழியம் செல்றதுக்கு ஏசப்பா மிகவும் சிரமமா இருக்குது நீங்க பாக்குறீங்க ஏசப்பா. தேவன் சீக்கிரமா ஏசப்பா எங்க சபைக்கு சொந்தமா ஒரு பெரிய வாகனத்தை வாங்க ஏசப்பா. தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அதை நீங்க சுதந்து கொள்வீங்க எங்க வாக்கு பண்ணிருக்கிறீங்களப்பா. அதை நாங்கள் சுதந்து கொள்ள ஏசப்பா. அந்த ஊழியத்துக்கு நாங்கள் கேட்கிறோம் ஏசப்பா. என் நாமத்தை எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. உங்க நான் மகிமைக்காக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்க சபைக்கு சொந்தமா ஒரு வாகனத்தை வாங்க ஏசப்பா. அந்த வாகனம் ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருக்க நம்ம இயேசுவை அறியாத கிராமங்கள், சபைகள் இல்லாத அந்த கிராமங்களில் போய் சுற்றி சொல்றதுக்கு ஏசப்பா அந்த வாகனம் எங்களுக்கு தேவையா இருக்குது ஏசப்பா. தேவன் எங்க சபையில் அநேகர் எழும்பி வர்றதுக்கு அப்பா அந்த வாகனம் இருக்கும்போது ஏசப்பா இன்னும் உற்சாகமா நிறைய பேர் வருவாங்க ஏசப்பா. தேவன் அதுக்கான எல்லா தேவை நீங்க சந்திக்கும் எங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த ஆண்டுல எங்களுக்கு சொந்தமா ஏசப்பா சீக்கிரமா ஒரு வாகனத்தை வாங்குவோம் ஏசப்பா. அப்ப சீக்கிரமா ஒரு கிளை சபையில் ஆரம்பிக்கப்படும் ஏசப்பா. அதுக்கு நிலங்கள் வாங்க பண தேவையும் எங்க சந்திக்கும் எங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேவன் தம்மை இந்த ஆண்டுல இருக்கிற எல்லா ஊழியத்திலும் கரம் இருக்கட்டும் ஏசப்பா. ஊழியத்துக்கு எங்களையும் கொண்டு வாங்க ஏசப்பா. சபையில் அநேகரை கொண்டு வாங்கப்பா. எங்க மூலியமா கொடுக்கிற கரங்களா இருக்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க மூலியமா ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டு ஏசப்பா தொடர்ந்து நிறைவேற்றப்படவும் ஏசப்பா, தொடர்ந்து வெற்றிகரமாக முடிக்கவும் ஏசப்பா. எங்களுக்கு எல்லா தேவையும் சந்திக்க முடியும் எங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்படிப்பட்ட உற்சாகத்தின் ஆவியும் ஒரு மனிதன் ஆவியும் சபைக்குள்ள தரப்போதுக்காய் நன்றி. எங்களுக்குள்ள எழுப்பு நீங்க கொடுக்க போறதுக்காய் நன்றி 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 அப்பா. அப்படி நீங்க செய்வீங்க நம்புறோம், விசுவாசிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு எங்க செலுத்துகிறோம். மீட்பரட்சம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவருடைய ஜெபங்களை கேட்டதற்காக நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பரிபூர்ண ஒரு விடுதலையை, ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தரும்படி விசேஷமாக ஒரு வடிவுக்கரசியவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நல்ல சுகத்தை ஆண்டவர் தரணும். அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று கூட ஆண்டவர் அந்த நாட்களில், பழைய ஏற்பாடு நாட்களில் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த ஆண்டவர் அந்த சகோதரிக்கு நல்ல சுகபலனை தரும்படி, அதே போல் மேரி ஜெய்சன் ராஜாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த கை இன்னும் அது சரிவர இல்லாமல் இருக்குது. கர்த்தர் ஒரு பலனை தரும்படி ஆவியானவர் நீர் அந்த சகோதரியை தொட்டு சுகமாக்கும்படியாக கூட நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல் சரவணன் அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கரம் ஆண்டவர் அந்த மகனை தொட்டு சுகமாக்கும்படி, அந்த ஓப்பனர் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர் எல்லா தேவைகள் சந்திக்கப்பட, எல்லா மனித தயவுகள் காண, கண்கள் காண கர்த்தர் கிருபை தரும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பாமை துதிக்கிறோம்.
அதே போல் சார் நந்தாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. கடந்த நாட்களில் பலவீனப்பட்டு அவர் இருந்த காரியங்களை கர்த்தர் அறிவார். கர்த்தர் மகனுக்கு நல்ல சரீர சுகபலனை கர்த்தர் தரும்படியாய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அற்புதமாய் ஆச்சரியமாய் கர்த்தர் நீர் சுகம் தரும்படியாய் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல் எஸ்தர் எபினேசருக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜுரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குளத்தூர் பகுதியில் இருக்கிற சோரி பூங்கோதை அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்ல சரீர சுகபலனை கர்த்தர் தரும்படி, எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றும்படி, கர்த்தர் பலத்தினால் இடை கட்டும்படியாய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சௌரி கவிதாவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அமேன். சௌரி குளோரிக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்தும்படி. அதே போல் ஆப்ரஹாம் காட்வின் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த கையில் இருக்க அந்த பலவீனங்களை கர்த்தர் மாற்றும்படி, ஆண்டவருடைய கரம் தொடர்ந்து கூட இருந்து நடத்தும்படி. அதே போல் ஜானுக்காக ஜெபம் பண்ணுங்க. அடிக்கடி வருகிறது பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகும்படி, ஆண்டவர் தாமே கூட இருந்து நடத்தும்படி நாம் எல்லாரும் ஒருமனப்படுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிபூர்ண சுகத்தை தாங்கப்பா. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர், இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளுக்கு அற்புத சுகத்தை என் ஆண்டவர் நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, எக்ஸாம்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்மாலே நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் சாந்தினை நினைக்கிறோம். கர்த்தர் இந்த மகளை ஆசீர்வதித்திருக்கிறேன். நன்றி அப்பா. உம்முடைய கரம் மகளோடு கூட இருக்கட்டும். உம்முடைய கிருபை மகளோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் தாமே கூட இருந்து காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீர் வாய்க்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தர் நல்ல பேலன்ஸ் சுகம் ஆரோக்கியத்தை தாங்கப்பா. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் ஆளுகை செய்யுங்க. இம்மட்டுமாய் ஜெபத்தை கேட்டு பதில் தந்த தயவுக்காக நன்றி. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உட்காருவோம். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் 13. ரோமர் 13ஆம் அதிகாரம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவனுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பெண்ணிடத்திலும் அன்பு கூறுவாயாக.
என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. நித்திரையை விட்டு இணைந்திருக்கத்தக்க வேலையாய் சென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது இரட்சிப்பும் சமயமாய் இருக்கிறதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமயமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவும். சேர்ந்து வாசிப்போம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் கர்த்தரை தேடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இம்மட்டுமாய் உம்மை பாடி துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க, வார்த்தைகளை ஆண்டவரை வாசிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. வார்த்தையின் தேவன், இந்த நாளிலும் வார்த்தை மூலமாய் எங்களோடு கூட பேசுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக, அவர் நம்மீது வைத்த அன்புக்காக, ஆமென், நம்மீது வைத்த இரக்கத்துக்காக, சிநேகிதத்துக்காக நாம் பட வேண்டிய காயங்கள், நாம் பட வேண்டிய அடிகள், அவமானங்கள், நிந்தைகள், நாம சிலுவையில் அறையப்பட வேண்டியிருந்த ஆமென், நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மீது அன்பு கூர்ந்து அவர் தாமே சிலுவையில் நமக்காக மாண்ட சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். அப்படிதானே? உலக வரலாற்றில் அதெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. அவருடைய மரணத்தை குறித்தும், அவருடைய பிறப்பை குறித்தும், மரணத்தை குறித்தும், அங்கே நம்ம வேதத்தில் வாசிக்கிற உயிர் தேர்தலை குறித்தும் நம்ம பார்க்குறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மீது எந்த அளவுக்கு அன்பு இருக்குமானால் தேவன் அப்படி செய்வார். ஆகவே தான் இந்த உலகத்தில் இந்த ஆண்டவர் ஊழியம் செஞ்ச நாட்களில் சீஷர்களை பார்த்து சொல்கிற ஒரு காரியம் நீங்கள் எடுத்து வாசிங்க. லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை அங்கே கற்றுக் கொடுக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாயிருக்கும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அங்கே ஆண்டவர் சொல்ற தம் சீஷர்களுக்கு, நீங்கள் மாளும் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். ஆமென். ஏன் சிநேகிதர் வேணும்? ஏன் சிநேகிதர் வேணும்? நித்தியமான, உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. அப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வேணும். நல்ல ஆரோக்கியமான ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு ஃப்ரெண்டு வேணாம், விரோதி வேணாம், அப்படிலாம் வெதண்டாவது பேசுவாங்க. இங்கே பார்க்குறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று அங்கே ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள். ஏன் சிநேகிதரை சம்பாதிக்கணும்? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க?
ஆமாம், சிநேகிதர்கள் இருந்தால் தான், கூட 2 பேர் இருந்தால் ஜெபம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜெபிக்க சபை கூடி வருதல விட்டு விடாதபடி நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு சிநேகம் நமக்கு ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் பாரங்களை ஷேர் பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுறது, முப்பரிநூல் அராதுன்னு பைபிள் சொல்லுது, அப்படி தானே? அப்போ நமக்கு இந்த விஷயங்களில் நம்ம ஒன்றுபட்டு ஜெபம் பண்ணுற காரியங்களாகட்டும், சபை கூடி வருதலாகட்டும், ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. ஆகவே உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். வேத வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 24 வாசித்து பாருங்க. சிநேகிதம் வாசிங்க. நீதிமொழிகள் 18:24. சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்க உங்க லைஃப்ல? ஆமென். கூட பிறந்தவங்க கூட சில நேரங்களில் அந்த ஸ்நேகத்தை வெளிப்படுத்துவாங்களான்னு தெரியல. ஆனால் பழகுனவங்க, சிநேகிதர்கள் நண்பனுக்காக எதையும் செய்வாங்க, ரிஸ்க் எடுப்பாங்க. இல்லை லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட நண்பர்கள் உண்டு? ஆமென். சிநேகிதரில் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்ம வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் இந்த உலக பொருளால் ஆவிக்குரிய சிநேகிதர்களை நம்ம என்ன செய்யணும்? சம்பாதிக்க வேண்டும். சிநேகிதரை சம்பாதிக்கணும். ஆண்டவருடைய சிநேகத்தை பாருங்க. ஆண்டவர் நம்ம மீது வைத்த அந்த சிநேகம் என்ன? ஆமாம், அந்த சிநேகம் எந்த நிலையிலும் மாறலை. உபத்திரவத்திலையும் போராட்டத்திலையும் நெருக்கத்திலையும் கூட அந்த சிநேகம் மாறலை. ஆண்டவர் நமக்காக நம்மீது அன்பு கூர்ந்து நம்மை நேசித்து, அவர் நாம் மறிக்க வேண்டியதாக இருக்க அவர் எல்லாத்தையும் அவர்தாமே கல்வாரி சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார். ஏன் காரணம் என்ன? ஆண்டவர் நம்மை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சிநேகிதன் சிநேகம் பாராட்டுகிறவனே சிநேகிதன் என்று நம்ம பார்க்குறோம், அப்படி தானே? அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்துங்க. நமக்குள்ள கசப்புகளும் நமக்குள்ள வைராக்கியங்களும் பிரிவினைகளும் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். தீமையை நன்மையினால் என்ன செய்யணும்? வெல்லணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்குள்ள கசப்புகளும் வைராக்கியங்களும் இருக்குமானால் தேவ ராஜ்யத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? சுதந்திரித்து கொள்ள முடியாது. அதை நாம் இழந்து போயிடுவோம். ஒருவருக்கொருவர் பாரங்களை ஷேர் பண்ணி, இந்த உலகத்தில் எல்லாரிடத்துலையும் நம்ம குறைகளை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஆளுகிட்ட கூட நம்ம என்ன செய்ய முடியாது? சமாதானமாக இருக்க முடியாது. மனுஷன் எப்பவுமே குறை உள்ளவன் தான். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்கிறீங்க? ஆமாம், நிறைவுள்ளவர் ஒருவர் இருக்கிறார். ஆமாம், நம்ம குறைவுகளில் அவரை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம குறைவுகளை நிறைவாக்குகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. மனுஷன் எப்பவுமே குறைவுள்ளவன் தான். ஆகவே நம்ம வாழ்க்கையில் குறைவுகள் வரும்பொழுது ஒவ்வொரு நாளும், அதனால தான் அவரை நோக்கி பார்க்கணும். நிறைவானது வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் ஆமென். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியில் உங்கள் பொக்கிஷங்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க? சேர்த்து வைக்காதீங்க. அந்த உலக பொருளால் ஆவிக்குரிய சிநேகிதர்களை என்ன செய்யுங்க? சம்பாதிங்க. ஆமென். அவன் சொந்தக்காரன், அதாவது கூட பிறந்தவனை விட இன்னும் அதிகமாக நம்ம இடத்துல அன்பு கூறுவானாம். இல்லை, பைபிள் அப்படி தான் இருக்குது. நம்ம கூட பிறந்தவன் நம்மளை பகைக்கிறான். இல்லை, கொஞ்சம் வசதி வந்தால் போதும், கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தால் போதும், அடுத்த ஆள் என்ன செய்ய மாட்டேங்கிறான்? உடன் பிறந்தவர்களை அற்பமாய் நினைக்கிற காலங்கள். ஆனால் சிநேகம் பாருங்க, அவங்கள காட்டிலும் ஒரு படி மேலே வந்து சில காரியங்களை ஆமாம் செய்வாங்க. என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படி செய்தார். ஆமென். கூட பிறந்தவங்க கூட என் மேலே அன்பு வைத்தாங்களா? அந்த அளவுக்கு வைத்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் பழகின அந்த நட்பு, அந்த கூட பிறந்த சகோதரனை காட்டிலும் ஆமேன் ஒரு படி மேலே ஏறி, ஆமேன், என் வாழ்க்கையில் அதை நான் உணர்ந்திருக்கிறேன், அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் அதை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே உலக பொருளால் ஆமேன் சிநேகிதர்களை சம்பாதியுங்கள். ஆமேன். லூக்கா 16:9 அப்படி தான் வாசித்தோம், அப்படி தானே? மறுபடியும் அந்த வசனத்தை எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம். லூக்கா 16ஆம் அதிகாரம் ஆமீன் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு
சிநேகிதரை சம்பாதியுங்கள். ஆமென். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். ஆகவே 11ஆம் வசனம் வாசிக்கிறோம். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கிடைத்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா யாருங்க? ஆண்டவராக இயேசு மட்டும்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. ஆமேன், அல்லேலூயா. அவர் நம் மீது வைத்த அன்பு மரண பரியந்தம் வரைக்கும் இல்லை, முடிவு பரியந்தம். சாகிற நேரத்தில் கூட சீசர்கள் அங்கிருந்த அந்த ரோம போர் சேவர்களுக்காக அவர் ஜெபம் பண்றார். அவங்க மேலே வைத்த அன்பை பாருங்க. பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியும். இல்லை, தன்னை துன்பப்படுத்தினவங்களுக்காக கூட அவருடைய அன்பை அங்கே வெளிப்படுத்துறதை பார்க்குறோம். இவர்களை மன்னியும். செய்கிறது என்னன்னு தெரியல, அவங்க செய்கிறது என்னன்றதை அவங்க தெரியாமல் செய்கிறாங்க. எவ்வளோ ஒரு அன்பு பாருங்க, எவ்வளோ அன்பு பாருங்க. அவர் யார் எவருன்னே தெரியாது இல்லை, ஆண்டவர் அவங்க மேலேயும் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தில் அவர் எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்யுங்க. நல்ல இந்த உலக பொருளால் ஆவிக்குரிய சிநேகிதர்களை சம்பாதிங்க. உங்கள் உடன்பிறப்புகளை காட்டிலும் இந்த ஆவிக்குரிய சிநேகிதர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் அது இல்லாமல் நித்தியமான அந்த வாழ்க்கையில் நம்ம ஏற்றுக்கொள்வார் உண்டாயிருக்கும்படி ஆண்டவரே சொல்கிறார். உலக பொருளால் சிநேகிதர்களை சம்பாதிங்கள், ஆத்துமாக்களை சம்பாதிங்கள். இதை விட ஒரு பெரிய மேலான ஆசீர்வாதம் நமக்கு வேற இருக்காதுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே உங்கள் ஜீவியத்தில் ஒரு 10 பேராவது ஆண்டவருக்குள்ளே கொண்டு வாங்க. அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒன்றாவது என்ன செய்யுங்க? ஆண்டவருக்குள்ளே கொண்டு வாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், வருஷத்தில் ஒரு ஆத்துமாவை கர்த்தர் பக்கமாக திருப்புங்க. அப்படி நீங்கள் திருப்புனீங்கன்னா பரலோகம் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், ரட்சிக்கப்பட்டு வருஷங்கள் முக்கியம் இல்லை, எத்தனை வருஷம் ஆட்சின்றது முக்கியம் இல்லை, எத்தனை பேரை நீங்கள் நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணீங்கன்றது ரொம்ப முக்கியம். சபை பெருசாச்சுன்றது பெருசு காட்டிலும் எத்தனை சீஷர்கள் எழும்பி இருக்கிறாங்க. நீங்கள் பெரிய பெரிய சபைகள்லாம் பார்க்குறோம், தன்னை மட்டும் அதை அவங்க டெவலப் பண்ணுறத காரியங்களை பார்க்குறோம். ஆனால் எத்தனை சீஷர்கள் சபையிலிருந்து எழும்பி இருக்கிறாங்க, எத்தனை ஊழியர்கள் சபையிலிருந்து எழும்பி இருக்கிறாங்க. அதுதான் சபையினுடைய வளர்ச்சி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ நம்ம ஜீவிய நாட்களில் ஆமேன், நாம சிநேகிதர்களை என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும், ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். ஆமேன். அழிந்து போகிற உலக பொருளால் பைபிள் அப்படி தான் சொல்லுது. மத்தேயுல நீங்கள் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்பீர்களானால் ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறாரு? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்போ உங்கள் பொக்கிஷம் இந்த உலகத்தில் சேர்த்து வைக்கக்கூடாது, உங்கள் பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலக பொருளால் ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள். நீங்கள் ஊழியத்துக்காக கொடுக்கிற ஒவ்வொரு காரியமும் ஆமேன், அது பரலோக கணக்கில் சேர்த்து வைக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பரலோகத்தில் அங்கே ராஜ்யம் இருக்கிறது போல ஆமேன், பூமியில தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும், நம்மால் ஸ்தாபிக்கப்படணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஊழியத்துக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று வசனம் சொல்லுது. ஆகவே உலக பொருளால் ஆத்துமாக்களை சம்பாதிங்க, சிநேகிதர்களை சம்பாதிங்க. ஏன்? நித்தியமான வீடுகளில் நாம் போகும்பொழுது நம்ம ஏற்றுக்கொள்வார் உண்டாயிருக்கும் பொருட்டு ஆத்துமாக்களை சம்பாதிங்க. நிஜமா ஒரு பாவியை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் மனம் திரும்ப வச்சிட்டோம்னா அந்த ஆத்துமா இருக்கிற வரைக்கும் நம்ம பேரை சொல்லும்.
இந்த அண்ணனால தான் நான் ஆண்டவருக்குள்ளே வந்தேன், இந்த அக்காவால் தான் நான் ஆண்டவருக்குள்ளே வந்தேன். இன்னைக்கு நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கிறோன்னா காரணம் யார்? முதலாவது கர்த்தர், ரெண்டாவது அதற்கு காரணமாக இருந்த இந்த அண்ணன், இந்த அக்கா எனக்கு காரணமாக இருந்தாங்க. எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் இல்லை? இன்னைக்கு மனுஷங்க நிறைய பேர் கெட்டு போகிறது தான் வழி சொல்கிறாங்களே தவிர ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வழியை சொல்கிறதாக தெரியவே இல்லை. ஆமேன். எங்கேயாவது கொண்டு போய் ஆலோசனை சொல்கிறன்ற பேரில் எங்கேயாவது பள்ளத்தில் தள்ளி நம்மளை மூழ்கடிச்சிருவாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. அவர் தான் நமக்கு ஆலோசனை கர்த்தர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவரிடத்துல ஆலோசனை கேளுங்க. அவருடைய வார்த்தையின்படி உங்கள் ஜீவியம் இருக்கட்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவான பலனை தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. வாசித்த பைபிள் ரீடிங்கில் கூட ஒரு வசனத்தை பார்த்தேன். 13ஆம் அதிகாரத்தில், ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து, ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவன் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரிகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வர பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், உலக பொருளால சிநேகிதரை, ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள், கீழ்ப்படிங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். உன் கூட பிறந்தவனை காட்டிலும் அவனுடைய சிநேகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வேதம் நமக்கு நமக்கு திருஸ்தாங்கமாய் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 18:24 சிநேகிதரும் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. முழங்கால் படியிட்டு இந்த உலகத்தில் ஆத்துமாக்களை சம்பாதிங்க. பரலோக கணக்கு அது ஆட் ஆகும். பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்கள் இதனால் சேர்த்து வைக்கப்படும். இந்த உலகத்தில் சேர்த்து வைக்காதீங்க. இங்கே திருடன் கண்ணமிட்டு திருடுவான், ஆனால் அங்கே வாய்ப்பு இல்லை. உங்களுடைய சம்பாத்தியம் தேவர் ஆட்சியத்துக்கென்று பயன்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு உயர்வை கொடுத்திருப்பார், ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல தொழிலை கொடுத்திருப்பார்கள், ஆனால் வேலையை கொடுத்திருப்பார்கள், ஆனால் அவருடைய ஆட்சியம் கட்டப்படவும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. தேவர் ஆட்சியத்தை நம்மால் இயன்ற அளவுக்கு நம்ம அதை கட்டணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம பிரயாசம் தேவர் ஆட்சியத்துக்கு கட்டுறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும். பரலோகத்தில் நாம் இது நிமித்தம் பரலோகத்தில் சேர்த்து வைக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறார், சீஷர்களுக்கு சொல்கிறார், உலக பொருளால் சிநேகிதரை சம்பாதிங்க, ஆத்துமாக்களை சம்பாதிங்கன்னு சொல்கிறார். ஆண்டவரே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நாங்கள் எங்களுடைய சரீரத்தின் உழைப்பிலிருந்து வருகிற அந்த பணத்தில் நாங்கள் உமக்கென்று உங்களுடைய ராட்சியம், பரமண்டலத்திலும் ராட்சியம் இருக்கிறது போல இந்த பூமியிலும் ராட்சியம் காணப்பட, எங்கள் நிமித்தம் ராட்சியம் கட்டப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் எண்ணங்களை மாற்றுங்கப்பா. சிந்தை மாறட்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவர் ராட்சியத்தை கட்டுகிறவர்களை நான் ஒருவன்ற சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் எங்கள் சிந்தையை மாற்றுங்கப்பா. தடைகள் விலகட்டும். கர்த்தர் தாமே கூட இருந்து காரியங்களை தேவன் நீர் வாய்க்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று வேதவசனம் சொல்கிறபடி எங்களுக்காக ஜீவனை கொடுத்த நம்முடைய அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் நீர்பட்ட பாடுகள், நீர்பட்ட அவமானங்கள், நீர்பட்ட நிந்தைகள், ஏன் எங்கள் மீது அன்பு கூர்ந்து ஆண்டவர் நீ எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் நிறைவேற்றி முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஒரு ஜீவனை விட்டீரப்பா. எனக்காக ஜீவன் கொடுத்த என் ஆண்டவருக்கு, எனக்காக ஆண்டவர் எனக்காக உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு நான் ஏதாவது செய்யணும், தேவர் ஆட்சியத்தை கட்டணும், என்னால் என்ற காரியங்கள் நான் செய்வேன்னு ஒப்பு கொடுக்குறவங்க எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிப்போமா? கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் கூட இருக்கட்டும், காத்துக்கொள்ளும். இந்த காலை வேளையிலும் உம்மை தேடி வந்த இணைப்பில் வந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த புதிய நாளிலும்
ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற இந்த வேலையிலும் தொழிலிலும் ஊழியத்திலும் கர்த்தருடைய அனுக்கிரகம் கூட இருக்கட்டும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன ஆண்டவர், காரியங்கள் எல்லாம் கைகூடி வர உதவி செய்யுங்கப்பா. நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனப்பா. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணும். இன்னைக்கு இருக்கிற எல்லா ஊழியங்களும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. விசேஷமாய் நாளை இருக்கிற பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்தரும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. கர்த்தர் ஆண்டவர் கிருபையாய் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்து சொல்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பார். காட் பிளஸ்.